இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரி மாதாவரத்தில் இருக்க எஸ்எஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். இவங்களாண்ட டிஷ்ஷெலாம் வேறு லெவலில் இருக்குதா சொன்னாங்கன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். நான் கிட்டத்தட்ட 2-3 வாட்டி நைட்டு பகலுன்னு போய் அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இந்த கடையை ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு நானும் போயிட்டு வீடியோ எடுத்தேங்க. சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பிரியாணிலாம் சும்மா அல்டிமேட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நைட் டைமில் போனீங்கன்னா இந்த தந்தூரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் அல்டிமேட்டில் இருக்கும். அவங்களோட பரோட்டா சால்னாவும் சக்கத்தாக இருந்துச்சு. நாங்கள் மதியம் டைமில் போனனால ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தோம், ஒரு 20 பிரியாணி. சரி அவங்க டம் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் இவங்களோட விங்ஸ் சூப்பராக இருக்குமேன்ட்டு நானும் வாங்கி ட்ரை பண்ணேங்க. சும்மா சக்கத்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கனாலும் இங்கே சிக்கன் விங்ஸ் மதியம் டைமில் போடுவாங்க. சிக்கன் லாலிபாப், சிக்கன் விங்ஸ்லாம் சும்மா பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது சக்கத்தாக இருங்க. இவங்க பிரியாணிக்குமே நார்மல் பீஸு ப்ளஸ் இந்த 65 பீஸும் கொடுக்குறாங்க. சாப்பிட சக்கத்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பிரியாணி ஒர்த்தாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மாதாவரத்தில் இருக்க எஸ்எஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க. சும்மா வேறு லெவலில் கொடுக்குறாங்க. ரேட்டுமே 120க்கு ஒர்த்தான பிரியாணிங்க. ஒரு ஆளால் சாப்பிட முடியல, அவ்வளோ பிரியாணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் எந்த ஹோட்டலில் சூப்பராக இருக்கும்ன்ட்டு நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. உணவே தான்